யோசுவா 3:5 வாசி. யாராவது ஒருவர் யோசுவா 3, கொஞ்சம் பொறுங்க. யாராவது ஒருத்தர் மைக்ல ஹெல்ப் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் மைக்ல சொல்லப்படுறத கவனிங்க. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென் சொல்லுவோமா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நேற்று இரவு ஆண்டவர் பேசினார். என்ன அதிசயம்? சிறையிருப்பு மாறும் அதிசயம். 400 வருட சிறையிருப்பு மாறும் அதிசயம். 70 வருட சிறையிருப்பு, 18 வருஷ கட்டு, எத்தனை வருஷ பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவேங்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேங்கிறார் நேற்று இரவு. இன்று இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுறது என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நான் அற்புதங்களை செய்வேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்யணும், உங்களுக்கு அதிசயங்களை செய்யணும்னா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதற்கும் நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக் கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் ஏன் இல்லை கவனிக்கிறீங்களா? நான் பேசும்போது என் முகத்தை பார்க்கணும். ஒருவேளை என் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முகத்தையாவது பார்க்கணுமே தவிர இந்த கீழே குனிஞ்சிக்கிட்டு ஜன்னலை ஃபேன் எல்லாம் பார்க்கறதே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும். என்ன? ஆமா, தோத்திரம். என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னா இங்க இருக்கிற ஊழியக்காரங்களையாவது பார்க்கணுமே தவிர இந்த குனிஞ்சு கிடக்கிற சோழியே இருக்கக்கூடாது. அங்கங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கவனம் செலுத்தணும். அப்போ பரிசுத்தத்துக்கும் அற்புதத்துக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. அற்புதங்கள் ஏன் இன்னைக்கு இல்லை? என் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். நான் அதற்காக மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அன்னைக்கு கிதியோன் கேட்டான், எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன, முடிச்சிருங்க மீதிய அற்புதங்கள் பேசணும். கிதியோன் சொல்றான், எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? இன்னைக்கும் அதே கேள்வி தாங்க சமுதாயத்தில் வருது. மனிதர்கள் எழும்பி நிற்கிறான், பிசாசு எழும்பி நிற்குது, எல்லா இடத்துலயும் சபைகள் அடிக்கப்படுது, நொறுக்கப்படுது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சபைகளுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. சபை அந்த அதிகாரத்தை இழந்து நிற்குதுங்க. இன்னைக்கு சபை அதிகாரத்தை இழந்து நிற்குது. சபை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது தெரியுமா? பாதாளமே மேற்கொள்ள முடியாதுங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லானது சபைங்க. ஆனா இன்னைக்கு சபை இன்னைக்கு பயங்கரமா பாதிக்கப்பட்டு நிற்குது. அற்புதங்கள் இல்லையே. வயிற்று வலி சரியாச்சு, கால் வலி சரியாச்சு, மூட்டு வலி சரியாச்சு, அதான போயிட்டு இருக்குது. மரித்தோர் உயிரோடு எழும்புறது, முடவர்கள் நடக்கிறது, குருடர்கள் பார்வை அடைகிறது, கட்டில தூக்கிட்டு வராங்க, போகும்போது நடந்து போறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம செத்துறாதீங்க. யாரும் சாவக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆதி அப்போஸ்தல அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்காம யாரும் சாகக்கூடாது. ஒரு எழுப்புதலை பார்க்காம யாரும் சாகக்கூடாது. அதெல்லாம் கண்ணார பார்த்துட்டு தான் பரலோகம். அதுக்கு முன்னாடி பரலோகத்துல போய் என்ன செய்ய போறிய? அங்க போய் என்னது சாதிக்க போறிய? இருக்கிற காலத்துல என்ன செய்ய முடியுமோ அதுதான். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல என்ன செய்ய முடியுமோ முழு பலத்தோடு என்ன செஞ்சிடணும். உனக்கு நேரிடுவதை முழு பலத்தோடு. ஏன் இப்படி வெறி பிடிச்சு நாங்க நிக்கிறோம்? ராத்திரி பகலா ஊழியங்களுங்க, ராத்திரி பகலா டிராவல் பண்றோங்க. கொடுக்கறதுக்கு ரேட் இல்லைங்க, டேட் இல்லை, அந்த அளவுக்கு ஓடுறோம். காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தை என்ன செஞ்சிடணும்? பயன்படுத்தி சபைகளை எழுப்பிடணும். ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக எழுப்பிடணும். சோத்திரம். அதற்காக தான் ராத்திரி பகலா ஓடுறோங்க. காணிக்கெல்லாம் மேட்டரே இல்லைங்க. இப்ப காணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சோத்திரம். வர்ற ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தந்துகிட்டே இருக்கிறார். ஊழியங்களுக்கு கொடுக்க தந்துட்டு இருக்கார். மிஷனரிகளை தாங்க தந்துட்டு இருக்கார். லட்சங்கள் கோடிகளை தர்றாரு. அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. பணத்துக்காகலாம் ஓடணுங்க அவசியமே இல்லைங்க. தேடி பணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குதுங்க. மேட்டரே கிடையாதுங்க. பணத்துக்காக ஓடலாம், எழுப்புதலுக்காக தான் ஓடுறோம். எப்படியாவது ஒரு அசைவை பார்க்கணுங்க. ஒரு மாசத்துக்கு 5, 6, 7 முழுற ஜெபம் போறேன். குறைஞ்சது 4, 5, 6 சிலத்துல 7 முழுற ஜெபம் போறேன் ஒரு மாசத்துக்கு. எங்கேயும் காணிக்க வாங்குறது இல்லை. ஜெபத்துக்குன்னு போனா காணிக்க வாங்க மாட்டாங்க. தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன், ஆல் நைட் பிரேயர். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்திருந்தாங்க ஜெபிக்க. நைட்டுங்க, இரவு முழுசும் ஒரு தியேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல நடந்த விஷயத்த சொல்றேன். 1500 பேர் அந்த தியேட்டர்ல நிரம்பி இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். இப்படி நான் போயிட்டே இருக்கிறேன், ஆல் நைட் பிரேயர் போயிட்டு இருக்கிறேன். நிறைய ஜெபங்கள்ல இப்போ பங்கு பெறேன். காணிக்க வாங்குறது இல்லைங்க. ஜெபத்துக்குன்னு போனேன்னா 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், ஆல் நைட் பிரேயர். காணிக்க வாங்குறது இல்லை. எப்படியாவது எழுப்புதல் வரட்டும். ஹல்லேலூயா. பணம்லாம் விஷயங்க இல்லைங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடுற காலம் இல்லைங்க. கேயாசி கிடையாதுங்க. நம்ம ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? வல்லமை வேணும், வரங்கள் வேணும், அபிஷேகம் வேணும், எழும்பணும், எழுப்புதலை பார்க்கணும். தோத்திரம்.
ஆமென். வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்ல. அன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு. வெள்ளியும் பொண்ணு இருந்துச்சு, ஆனா எல்லாம் காலுக்கு கீழே இருந்துச்சு. கோடி கணக்கில் பணம் அவங்ககிட்ட இருந்தது, எல்லாம் இருந்துச்சு அப்போஸ்தலர்கள்ட்ட. ஆனா எங்க இருந்துச்சு? இங்க இல்ல, இங்க இருந்துச்சு. ஆமா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் வசதிகள் வந்த உடனே, கொஞ்சம் கையில பணம் வந்த உடனே பேச்சு என்ன, பார்வை என்ன, எல்லாம் ஒரு சைஸா மாறிக்கிட்டு இருக்குதுங்க. எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை மறக்க கூடாது. இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், அதுக்கு 100% தேவன். பெருமையான பேச்சு, பார்வை, இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள், சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், ஒருத்தர் பிடிக்கல. இதுக்காகவா ரட்சித்தார்? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு அசைவை பார்க்கணுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்துக்களா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்களாம் கிறிஸ்தவங்க கிடையாது. தீவிரமான இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு, ஐயாவளி அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயாவளின்னு. அதுல இருந்தவங்க, வெறி பிடிச்சவங்க. அவங்க எல்லாம் மணிக்கணக்கா போய் கோயில உட்கார்ந்து இருப்பாங்க. என்னெல்லாம் கூட்டு போயிருக்காங்க எங்க பாட்டி தாத்தா அந்த கோயில்களுக்கு, தெரியாம போயிருக்கிறேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் திருநாரை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட தீவிரமான இந்து குடும்பங்கள்ல இருந்து தான் எங்க அப்பா அம்மாவை தூக்கி எடுத்தார். எங்க அப்பா பேர் நடராஜன், எங்க தாத்தா பேர் சொக்கலிங்கம். இதான் எங்க குடும்பங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் ஆண்டவருக்காக வெறி பிடிச்சு நிக்கிறோம். என் தம்பி ஊழியத்தில் இருக்கான், என் தங்கச்சி ஊழியத்தில் இருக்கிறான், என் பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறாங்க. விக்கிரக வழிபாட்டில இருந்து வந்து நாங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக நிக்கிறோம். ஏன் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகளை கொடுக்கிறது இல்லை ஆண்டவருக்கு? ஏன் கொடுக்கிறது இல்லை? கடைசி காலத்துல எலிசாக்களை கர்த்தர் எழுப்பட்டும். அன்னைக்கு ஒரு அன்னாள் தன்னுடைய பிள்ளைய கர்த்தருக்கு கொடுத்ததுனால உலகமே அறியக்கூடிய பிள்ளைய கர்த்தர் மாத்தினாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. ஆமென். அறுவடை மிகுதி, ஆட்களை கொஞ்சம். 147 கோடி மக்கள். வட இந்தியாவில் இன்னைக்கு ஊழியங்கள் இல்லை. இங்க தடுக்கி விழுந்தா சபைகளுக்குள்ள சண்டைகள், ஊழியர்களுக்குள்ள பிரச்சனைகள். ஆனா நான் போகிற சில இடத்துல 10 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு சபை கிடையாதுங்க. சில சிட்டிலே சர்ச்சு கிடையாதுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 1000 பேர் அங்க இருந்து வட இந்தியா கொண்டு போகணும். கொண்டு போய் அங்க இறக்கி விட்டு ஊழியம் செய்ய வைக்கணும். சோதனை ஒரு 1000 பேரை கொண்டு போய் இறக்கணும். வாங்க, அவ்வளவு அங்க வாங்க ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. சும்மா போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாத கதைகளை பேசிட்டு மற்றவங்க பிரச்சனையை பேசிட்டு மற்றவங்க குறைய பார்த்து கொண்டு எழுப்புதல் வராது. நம்முடைய நோக்கம், என்னை ரட்சித்த நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே. என்னை நீர் வேறு பிரித்த நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த சபையில் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய சிந்தனை, பார்வை, பேச்சு, செயல்களா இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை தலையிடுறது, சும்மா தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுறது. சிலர்லாம் வம்பு இழுக்கிறதே வேலையா போச்சுங்க. எப்ப பார்த்தாலும் யார்ட்டையா சண்டை போட்டுக்கிட்டு அது பிடிக்கல இது பிடிக்கல. ஸ்தோத்திரம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தேவன் அற்புதங்களை செய்வார். அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்னா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. 4 விஷயங்களை சொல்றேன். 4 விஷயங்களை சொல்லி அதுல 3 காரியத்தை சொல்லிட்டு 4வது சொல்லி முடிக்கிறேன். 1, யோசுவா 7:13 வாசிக்க கேட்போம். யோசுவா 7:13 கொஞ்சம் பொறுங்க, வாசிக்க கேட்போம். யோசுவா எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அழகா கர்த்தர் அவர்களை யோர்தானை கடக்க பண்ணினார். யோர்தான் 2ஆ பிரியுது, கடந்து வர்றாங்க. எரிகோவை சுத்தி ஜெபிக்கிறாங்க, விழுது. இதெல்லாம் பார்த்துட்டு யோசுவா இந்த ஆயி பட்டணத்தை அசால்ட்டா ஒரு 3000 பேர் அனுப்பி பிடிச்சிடலான்னு ஒரு 3000 பேர் அனுப்புறாங்க. ஆனால் தோற்று போய் ஓடி வருகிறார்கள். அவர்கள் ஓடி வருவதை பார்க்கும் போது, அநேகர் விழுகிறத பார்க்கும் போது யோசுவா ஆண்டுடைய சமூகத்தில் போய் முகங்குப்புற விழுந்து கதறுகிற, ஆண்டவரே, யோர்தானை கடந்தோம், எரிகோவை கடந்தோம், ஆனா ஒரு சின்ன பட்டணத்தை எங்களால ஜெயிக்க முடியலையே. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். உங்கள் நடுவில் சாபத்தீடு இருக்கிறது, பாவம் இருக்கிறது, கீழ்ப்படியாமை இருக்கிறது. அதனால்தான் தோற்று போனீர்கள். நல்லா கவனிக்கணும்.
செய்தது ஒரு மனுஷன், தோற்றது இஸ்ரவேலின் சேனை. அப்படிதானங்க? ஆகான்னு ஒருத்தன் தவறு செஞ்சாங்க, சாபத்தீடானதை எடுத்து வச்சான். இப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஆனா எரிகோல உள்ளது எதையும் எடுக்க கூடாதுன்னு சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? ஏன்னா எரிகோவில் உள்ளது எனக்கு தசம பாகம்னு சொன்னார். எரிகோவில் உள்ளது எனக்குரியது, நீங்க எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், ஆனா எரிகோவில் உள்ள எதையும் எடுக்க கூடாது, அது எனக்கு தசம பாகம், முதல் பலன் அது எனக்கு என்று ஆண்டவர் சொன்னார். அதான் எடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பெரிய தப்புலாம் செய்யலங்க, ஆனா இன்னைக்கு தசம பாகத்தை வஞ்சிப்பதை சாபத்தீடுங்கன்னு சொல்றேன். என்ன ஆமேனே வரலையா? என்ன தேவன் நமக்கு கொடுக்கிற வருமானத்திலே தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதை எடுத்து காய்கறி வாங்குறது, அதை எடுத்து ஜவுளி வாங்குறது, அதை எடுத்து வட்டிக்கு கொடுக்கிறது, அதை எடுத்து பேங்க்ல போடுறது சாபத்தீடு. தசம பாகம் கர்த்தருக்குரியதுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க. சோ எரியோவில் உள்ளது எல்லாம் தேவனுக்குரியது. அதை முற்றிலும் அக்கினினால் என்ன செய்யணுமா? சுட்டரித்து போடணும். எதை எடுக்க கூடாது. அது எனக்கு தசம பாகம், அது இந்த தேசத்தினுடைய முதற் பலன் எனக்கு என்று ஆண்டவர் சொன்னா, அங்க போய் ஒருத்தன் எடுத்து ஒளிச்சு வைக்கிறான் வீட்டு கூடாரத்துக்குள்ள. கண்டுபிடிக்கப்பட்டான், அவனும் அவன் குடும்பமும் அழிக்கப்பட்ட பின்புதான் ஆயுப்பட்டத்தை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன் இன்னைக்கு அதிசயங்கள் இல்ல? ஏன் இன்னைக்கு சத்துருக்களை ஜெயிக்க முடியல? ஏன் பிசாசை ஜெயிக்க முடியல? ஏன் இன்னைக்கு எல்லைகளை சுதந்தரிக்க முடியல? சாபத்தீடு, சாபத்தீடு. தேவனுடையது நம்ம வீட்டில் இருக்குமானால், தேவனுக்குரியது நம்முடைய வீட்டில் இருக்குமானால், இன்றைக்கு அவைகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும். தேவனுக்குரியது தேவனுக்கு. தேவன் உங்களுக்கு தருகிற வருமானத்திலே 10% தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதை நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் சபையில அதை கொடுக்கணும். கண்ட இடத்தில் உன் காணிக்கைய செலுத்தாதே. ஊழியக்காரன் பெருகலாம், நிறைய யூடியூப் சேனல் வரலாம், டிவி சேனல் வரலாம், எனக்கு அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க. எங்கே ஆராதிக்கிறோமோ, எங்கே கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ, எங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ, அங்கே நம்முடைய காணிக்கையை செலுத்தணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதை எடுத்து ஒளிச்சு வைக்க கூடாது. ராகேல் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே தகப்பனுடைய விக்கிரகத்தை ஒளித்து வைத்திருந்தாள். இன்றைக்கு அநேகர் ஆமென் ஸ்தோத்திரம், வெளிப்படையாக விக்கிரகம் இல்லாவிட்டாலும் பொருளாசை, பொருளாசை. ஒரு செல்போனை ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்றது கிடையாது. உடனே அடுத்த செல்போன், அடுத்த செல்போன், அடுத்த செல்போன். கட்டாயம் புது செல்போன் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. சிலர் செல்போன் யூஸ் பண்றதுக்கு இல்ல, 4 பேர் பார்த்து நல்லா இருக்கு, அதுக்கா செல்போனு? செல்போன் தந்ததுக்குரிய நோக்கம் என்ன? 4 பேர் பேசினா கேட்கணும், நாம பேசணும், அதுல வரக்கூடிய தகவல்களை பார்க்கணும், மெயில் அனுப்பணும், அதுல இருக்கிற விஷயங்களை பார்த்து போயிட்டே இருக்கணுமே தவிர, அது இன்னைக்கு விக்கிரகமா மாறிட்டு இருக்கு. இன்னும் நீ செல்போனை மாத்தலையா? நல்ல கொடுத்து தப்புன்னு நான் சொல்லல. செல்போன் யூஸ் பண்றது தப்பு இல்ல, நல்லதுதான். அதை நல்லதுக்கு பயன்படுத்துங்கிறேன். விக்கிரக வழிபாடா மாறுது. என் மகன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, 5 வருஷம் ஆச்சு செல்போனை மாத்த மாட்டீங்க. அதுக்கு பிறகு எத்தனை அப்டேட் ஆயிடுச்சு, 5 வருஷமா இந்த செல்போனை மாத்த மாட்டீங்க. நான் சொன்னேன், நல்லா தாண்டா வேலை செய்யுது, 5 வருஷமா நல்லா தானே இருக்கு. அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இனி செயல்படலைன்னா இன்னொரு செல்போன் என்ன செய்வோம்? மாத்துவோம். கட்டாயம் புதுசா ஒரு மாடல் வந்த உடனே அதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. ஒரு பைக், நம்ம போறதுக்கு ஒரு பைக் வேணும், கடன் வாங்கி பைக் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினாங்கிறதுக்காக நம்ம கார் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு தேவைன்னா கர்த்தர் தருவார். நல்ல கார் வாங்குறதுலாம் தப்பு இல்லைங்க. ஆனா அவன் வாங்கியிருக்கான், அவனை விட பெரிய கார் வாங்கணும். இன்னைக்கு அதெல்லாம் தலைகீழ மாறிட்டுருங்க. தேவைக்காக வாழுங்க, யாருக்காகவும் வாழாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வீட்டுல 2 பொருள் இருந்தா ஒரு பொருளை யார்ட்டையா கொடுத்துருங்க. தேவையில்லாத ஒரு பொருள் வீட்டுல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் வேலையா அதை எடுத்து தேவையில்லாத ஆள்கிட்ட கொண்டு தேவையுள்ள ஆள்கிட்ட கொடுத்துடணுங்க. 10 வருஷமா 15 வருஷமா பரன்ல இருக்கு, பாத்துக்கலாம், நல்லா இருக்கு, பத்திரமா இருக்கு. வீட்டுல எத்தனை பொருட்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணாத பொருட்களை வீட்டுல வச்சிருக்கோம். எதுக்குங்க அது? எதுக்கு? 2 இருந்தா 1 கொடுன்னு சொன்னாரா சொல்லலையா? தேவையில்லாத ஒரு பொருள் வீட்டுல இருந்தா அதை முதல்ல கொடுத்துருங்க. அது எதுக்கு வீட்டுல இருக்கு? சும்மா எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்க தெருவுல, உங்க உறவுகள்ல தேவையுள்ள மக்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நகை மட்டும்தாங்க போடல, மீதி எல்லா ஆசையும் உள்ள இருக்கு. சத்தத்தையே காணும். என்ன
ஆமா, நகை மட்டும்தான் போடணும், மீதி அவ்வளவு உள்ள இருக்கு. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. நகை போடலன்னா பெருமை வேற. என் மனைவிக்கெல்லாம் காதே குத்தல, தோத்தல, அதுல பெருமை வேற நமக்கு. நாங்க காதே குத்தல. ஆமா, மற்ற எல்லாம் இருக்கு. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. தேவைக்கு வாங்கிடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. கர்த்தர் தந்தா வாங்கிடுங்க, வேண்டான்னு சொல்ல. இப்ப எனக்கு 3 கார் இருக்கு. ஒரு கார் என் பையனுக்கு, அவன் திருமணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு கார் கொடுங்க. ஒரு கார் என் மனைவிக்கு, அவங்க நிறைய ஊழியங்களை செய்றாங்க, டெய்லி ஊழியங்களுக்கு போறாங்க, அதனால மனைவிக்கு ஒரு கார், எனக்கு ஒரு கார். தேவை இருக்கு, 3 காரை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு காரே இல்லாம ஊழியம் செஞ்சோமே, அன்னைக்கு காரே இல்லாம சைக்கிள்ல ஊழியம் செஞ்சோமே, சைக்கிளே இல்லாம நடந்து ஊழியம் செஞ்சோமே. இன்னைக்கு தேவை இருக்கு, கர்த்தர் தர்றாரு, அதனால வாங்கியிருக்கிறோம். 4வது ஒரு கார் இப்ப வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இப்ப தேவை இருக்குது. மகன் ஊழியம் செய்யறான், அவன் குடும்பமா இருக்கிறான், அவனுக்கு ஒரு கார், ஓகே. என்னுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு டிரைவர் போட்டு கொடுத்துருக்கேன், அவங்க ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட அவங்க பிரேயர்ல இருக்கிறாங்க. எனக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறேன். நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். இன்னொருத்தருக்கு இருக்கிறதுனால எனக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டினாங்கிறதுக்காக நான் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. என் கூட படிக்கிறவன் வேலை பார்க்கிறவன் வீடு கட்டினாங்கிறதுக்காக நான் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தேவை வரும்போது கர்த்தர் தருவார். இதனால கடன் பட்டு அந்த கடனை அடைக்க முடியாம வட்டிக்கு வாங்கி சிட்டைக்கு வாங்கி அந்த கடனால நீங்க மூழ்கி போன எத்தனை பேர் உண்டு தெரியுமா? நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய். கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்த நினைக்காதீங்க. சிலருக்கு பெருமைக்கு கல்யாணம் நடத்துறது. அவ கல்யாணத்தை நடத்துற மாதிரி என் பிள்ளை கல்யாணத்தை நடத்தி காமிக்க. கடன் பட்டது கஷ்டம், கடைசி வரைக்கும் வெட்டிக்கிட்டு போறது நீதான். சாப்பிட்றவன் எனக்கு சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு போயிடுவான். நம்ம தகுதிக்கு தக்கதாக திருமணத்தை நடத்துங்க. வாழ்க்கை துணையை நம்ம தகுதிக்கு தக்கதாக தேடுங்க. விரலுக்கு ஏத்த வீக்கம். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுங்க. அவ வசதியான இடத்துல கொடுத்தா நானும் வசதியான இடத்துல தான் கொடுப்பேன், போய் அடி வாங்கிட்டு இருப்பா, அது வேற. அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு தக்கதாக, நம்ம தகுதிக்கு தக்கதாக. அம்பாசிடர் கார்னா 60 வரைக்கும் தான் ஓடும், அதுக்கு மேல ஒண்ணு ஆயில்ல வெளியே வந்துடும். நம்ம பலன் இவ்வளவுதானா, அவ்வளவுதான் ஓடணும். நமக்கு இவ்வளவுதான் முடியும்னா அவ்வளவுதான் ஓடணும். ஆசைப்பட்டு பொருளாசை, விக்கிரக ஆராதனை, உலக ஆசை. உலகம்னா வேற ஒண்ணு இல்லை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுக்கு பேர் தாங்க உலகம். உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரிச்சா இப்ப உலகம் எங்க வருது? உள்ள வருது. ஒருபோது உலகத்துக்குள்ள திரும்ப நம்ம போயிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எதை தொடக்கூடாதுன்னு சொல்றாரு தொடக்கூடாதுங்க, எதை விடுன்னு சொல்றாரோ விடணுங்க. எந்த ஆப்பை வெளியேற்றுன்னு சொல்றாரோ அந்த ஆப்பை வெளியேற்றணும், இல்லாட்டி ஆப் வச்சு விடுவாரு, தோத்திரம். எந்த நம்பரை டெலிட் பண்ணு சொல்றாரோ அந்த நம்பரை டெலிட் பண்ணணுங்க. விடுனா விடணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஆவி நமக்கு தருவாராக. எதை விட சொன்னாலும் விடணுங்க. அந்த இடத்துக்கு வந்துடணும். தேவன் என்ன சொன்னாலும் எஸ் சார், எஸ் சார். ஒரு குடும்பம் வந்து கொடுக்குறாங்க, ஐயா ஒரு 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுயா, பொருத்தனை பண்ணியிருந்தோம். இந்த 5 லட்சம் வந்துச்சுன்னா 50,000 ஆலயத்தில் கொடுத்துடணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தோம் ஐயா அப்படின்னு 50,000 கொண்டு வந்து கொடுத்த உடனே எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் சர்ச்சில் ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது, அதை செட்டில் பண்றதுக்கு 50,000 தேவை. பரவாயில்லையே, வேலை முடியறதுக்குள்ளே ஆண்டவர் தந்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷமா, ஆண்டவரே வேலை முடியறதுக்குள்ள பணத்தை தந்துட்டீங்கப்பான்னு சோத்திரம் பண்ணி என் மனைவிட்ட கொடுத்து இதை வச்சிருமா, இந்த 2 நாள்ல வேலை முடியும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், என் ஆவியானவர் ராத்திரி எழுப்புறாரு, மகனே நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒருத்தன் வருவான், அவங்கிட்ட அந்த 50,000 கொடு அப்படின்னாரு. இது அவரே கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நம்மகிட்ட கொடுக்க சொன்னார் தெரியுமா? நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு. 2வது நம் மூலமா கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நான் உடனே காலையில் எழுமணும்னு என் மனைவிட்ட சொன்னேன், அந்த 50,000 கொடுமா, இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒருத்தர் வருவாராம், ஒரு ஊழியக்கார், அவருக்கு இதை கொடுத்துடணுமா. சரிப்பான்ட்டான். நல்ல மனைவி, கர்த்தருக்கு சோத்திரம். அதே மாதிரி கரெக்டா 10 மணிக்கு ஒரு ஊழியக்கார் வராரு. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? சர்ச்சு கட்டிட்டோம் ஐயா, ஷெட்லாம் போட்டுட்டோம் ஐயா, கரண்ட் எடுக்கணும் ஐயா. கரண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. ஒரு 3 நாளா உங்க முகத்தையே ஆண்டவர் காமிச்சிட்டு இருக்காரு. இல்ல இல்லையா? கரெக்டா 10 மணிக்கு வந்து நிற்கிறாருங்க. அந்த 50,000 எடுத்து கையில கொடுத்த உடனே ஐயோ எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. என் தேவன் என்னை எவ்வளவு நம்புறாரு, என் கையில கொடுக்க வைக்கிறாரு.
என்ன ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களோ? உங்க கையில கொடுக்கறதெல்லாம் உங்களுக்குரியது அல்ல. மிஷனரிக்கு கொடுக்க சொல்வாரு, லேண்ட் வாங்க கொடுக்க சொல்வாரு, ஏழை எளியவங்க கொடுக்க சொல்வாரு. எங்க கொடுக்க சொல்றாரோ என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் தரல. அப்ப இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்து தேவ ராஜ்யத்தை கட்டணும். தேவன் நமக்கு உலக பிரகாரமா தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து தேவ ராஜ்யத்தை கட்டணும், சபைகளை கட்டணும், எழுப்புதலை கொண்டு வரணும். அதுக்கு தான் ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், என்ஜாய் பண்றதுக்கு அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சாபத்தீடு இருக்கிறது. ஏன் அற்புதங்கள் நடக்கல? ஏன் இன்னைக்கு அதிசயங்கள் இல்ல? ஏன் ஆதி சபையின் அனுபவங்கள் இல்ல? கிதியோன் கேட்ட கேள்வியை போல எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் ஏன்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள பொருளாசை, பண ஆசை, விக்கிரக காரியங்கள், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. லவ் மேரேஜ் எப்படி அது இந்த காலத்தில் வெளிநாட்டு கலாச்சாரம் இன்னைக்கு வந்திருக்கு? லவ் மேரேஜ் கேட்டா அரேஞ்ச் மேரேஜ்ல தான் பிரச்சனை வருது, அரேஞ்ச் மேரேஜ்ல தான் டைவோர்ஸ் வருது. நான் சொல்றேன், ரெண்டு மேரேஜுக்கு வித்தியாசம் சொல்லி தரேன். லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை வருது. அரேஞ்ச் மேரேஜ் ஜோம் பண்ணி தேவ சித்தத்தின்படி செய்தாலும் என்ன வருது? பிரச்சனை வருது. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. கிட்டத்தட்ட ஒரு 300 திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன். நான் 300 திருமணத்துக்கு மேல நடத்தி வச்சிட்டேன். கட்டாயம் பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணவன் வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே அவசரப்பட்டோமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, அப்பா அம்மா மீறி செஞ்சிட்டோமே, ஐயோ ஆண்டவருடைய கோபம் வந்துட்டோம் அப்படின்னு பதறிட்டே இருப்பான் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா. ஆனா ஜெபித்து அப்பா அம்மா ஜெபம் பண்ணி ஊழியக்காரனுடைய முன்னணியில தேவ சித்தத்தின்படி நடந்தா கட்டாயம் பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் சொன்னபடிதான் செஞ்சோம், பார்த்துக்கிடுவாரு. கர்த்தர் சொன்னபடிதான் செஞ்சோம், அவர் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? என்ன சத்தமே வரலையா? என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம விரும்பி கட்டினதுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம பொறுமையா இருந்திருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், கொஞ்சம் அப்பா அம்மா சொல்றதை கேட்டிருக்கலாம், கொஞ்ச காலம் காத்து இருந்திருக்கலாம். என்ன வருமா வராதா? ஜெபம் பண்ணி அப்பா அம்மா பார்த்து தேவ சமூகத்துல ஊழியக்காரங்க முன்னிலையில திரும்ப நடக்குது. அவங்களுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் தானே கொடுத்தார், கர்த்தர் தானே இந்த வாழ்க்கை துணையை தந்தார், நிச்சயமா பிரச்சனையை சரி பண்ணுவார். அந்த நம்பிக்கை அதுல அதிகமா இருக்குதா இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்குதே. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுறாங்களே, ஜெபித்து தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு இல்லையே. வசதி, பணம், பின்னணியத்தை பார்த்து கொடுக்கறாங்களே, தேவ சித்தாங்க அடிபட்டு போதே. பரிசுத்த சந்ததி எழுமணுங்க, பரிசுத்த சந்ததி எழுமணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உலக பெருமைக்காக எல்லாம் திருமணத்தை நடத்தாதீங்க. அப்படி வசதியா இருக்கா, இவ்வளவு சம்பாதிக்கிறான், அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், ஆண்டவர் சொன்னா செய்யுங்க, செய்யாதீங்க. காத்திருங்க, ஏற்ற காலத்துல ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். விசுவாசித்தா கையை வைத்து ஒரு அலை சொல்வீங்களா? நான் சொன்னது ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு ஒத்து வராது. அதனால கல்யாணம் ஆனவங்க இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைகளுக்குள்ள சாபத்தீடானது இருக்குது, விசுவாசிகளுக்குள்ள சாபத்தீடு இருக்குது. எதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க எடுக்கிறாங்க, எதை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ தொடுறாங்க. இன்னைக்கு அந்த ஆசைகள் இன்னைக்கு பெருகுது. நான் சொல்றேன்ல, தேவன் தர்றதை அனுபவிக்கிறது தப்பு இல்லைங்க, தராத என்ன செய்யக்கூடாது? ஆசைப்பட கூடாது. ஒரு நேரம் ஃபாஸ்டிங் போட்டுனா முடியலையே, பட்டினி போட்டா சரி போட்டு வரும்ல. போ என்ன ஃபாஸ்டிங் போட்டுனா ஃபாஸ்டிங் போடுறதுக்கு மனசு இல்லை. ஐசியூல கொண்டு போய் 10 நாள் வச்சுட்டு என்ன செய்வீங்க? ஒரு நேரம் பசியை தாங்க முடியலங்க சிலருக்கு. ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட பேசினார், 3 நாள் சாப்பிடாத, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், 3 நாள் ரூமுக்குள்ள போய் உட்காருனார். ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன், 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன், 3 நாள் கம்ப்ளீட்டா நான் இருந்ததே கிடையாது. 40 நாட்கள் இருந்திருக்கேன், ஒரு நேரம் சாப்பிடாம 2 நேரம் சாப்பிடாம கூட இருந்திருக்கிறேன். ஆனா கண்டிப்பா 3 நாட்கள் சாப்பிடாம நான் இருந்ததே கிடையாது. என்கிட்ட ஆண்டவர் சொன்ன, போய் 3 நாள் ரூமுக்குள்ள போய் உட்காரு, 3 நாள் வெளியே வரக்கூடாது. 6 லிட்டர் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு ரூமுக்குள்ள போனேன். 3 நாட்கள் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உள்ள உட்கார்ந்திருந்தேன். அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார், அநேக அற்புதங்களை செய்தார். அதுக்கு பிறகு என் ஊழியத்தையே கர்த்தர் மாத்தினார். நான் போகிற இடமெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதுங்க.
சும்மா கர்த்தர் பயன்படுத்த மாட்டாருங்க. அதற்கான கிரயத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். மந்திரத்துல மாங்காய் காய்க்காதுங்க. ஒண்ணு கத்துறதுனால நடக்காது. ஆவியாண்டிய கிரியை இருந்தாதான் அவன் காரியம் வாய்க்கும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, அவர் இறங்கினா தான் நடக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க, முடியாது. தோற்று போயிருவோம். ஜெயமோ ஜெயமோ. பி கேர்ஃபுல். செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம், அடிச்சிடலாம், ஒண்ணும் முடியாது. பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. சோ எந்த ஒரு சாபத்தீடும் எந்த ஒரு அருவருப்பும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் வரவிடக்கூடாது, சபைக்குள்ள வரவிடக்கூடாது. எந்த ஒரு சாபத்தீடும் உள்ள வரவிடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ள வரவிடக்கூடாது. சினிமா சீரியல் நம்முடைய குடும்பங்களை விட்டு முற்றிலும் வெளியேறணும். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்குள்ளே சீரியல் சினிமாலாம் வந்துருது. செல்போன்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறது. அருவருப்புகள் சாபத்தீடானது செல்போனுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு தப்பு செய்யறதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருக்குது? செல்போன்ல இருக்குது. அநேகர் அதுல சிக்கி இருக்கிறாங்க. சாபத்தீடு செல்போன்ல இருக்குது. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் பிசாசு வரும்போது போடா சரக்கு ஒண்ணு என்கிட்ட இல்லடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிக்கணுங்க. நம்ம ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இல்லைன்னா அவனுக்கு தெரியும், பேசு பேசு, உன் வண்டவாளம் எனக்கு தெரியுமா, நம்ம வண்டவாளம் அவனுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய அந்த ரங்கம் தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். வெளியே நம்ம எப்படினாலும் பேசிடலாம், ஆனா நம்முடைய அந்த ரங்க வாழ்க்கை அவனுக்கு தெரியும். பிசாசு நம்முடைய சத்தத்தை கண்டு நடுங்க மாட்டான், நம்முடைய வாழ்க்கையை கண்டு நடுங்குவான். ஒரு அல்லே சொல்லுங்க. சத்தத்தை கண்டுலாம் நடுங்க மாட்டான். அவன் சத்தம் போடு, உன்னை விட பெரிய சத்தத்துல நான் பார்த்துட்டேம்மா. சத்தம் போடுறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். சத்தத்துக்கு பயப்படுகிறவன் அல்ல. நம்முடைய இன்னர் லைஃப்ல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குமானால் நடுங்குறான். உற்சாகமா அல்லே சொல்லுவீங்களா? பர்சனல் லைஃப் தூய்மையா இருந்துச்சுன்னா நடுங்குறான். பரிசுத்தத்துக்கு நடுங்குறான் அவன். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற விடிய காலம் 3:45 தூங்கிட்டு இருக்க கட்டில் பக்கத்துல ஒரு பயங்கரமான உருவம். என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அநேக பிசாசுகளோடு போராடி இருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர உருவத்துல, கொடூரமான உருவத்துல, பயங்கரமா என் கட்டிலுக்கு பக்கத்துல நின்று உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன் உன்னு கத்தி கதறான். நான் ஆவியில அந்நிய பாஷையில பேசுறேன். அவன் சிரிக்கிறான். பேசு பேசு, அந்நிய பாஷையில பேசு பேசு. நான் இன்னும் ஜெபம் பண்றேன், அந்நிய பாஷையில பேசுறேன். இதெல்லாம் தூக்கத்தில் நடக்குது. அவன் சொல்றான் பேசு பேசு. நான் உடனே ஆவியானவர்கிட்ட மெதுவா கேட்கிறேன், ஆவியானவரே, இந்த பிசாசு நான் பேசுற அந்நிய பாஷைக்கு என்ன செய்யல? பயப்படலையே, அது இன்னும் ஆக்ரோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்குள்ள இருந்து ஆவியான சொல்றாரு, அவன் உன்னை கண்டு பயப்படுறான்டா, நீ திரும்ப அந்நிய பாஷையில பேசு. அவன் பெருசா தைரியமா இருக்கிற மாதிரி காமிக்கிறான், ஆனா அவனுக்குள்ள பயப்படுறான். அதை சொன்ன உடனே எனக்கு இன்னும் வைராக்கியம் வந்துச்சு. நான் திரும்ப அந்நிய பாஷையில பேசணும். உடனே அந்நிய பாஷையில பேசுறேன். உடனே சொல்லு, நிறுத்து, பேசாத பேசாத. என்ன பேசாத? இன்னைக்கு விசுவாசிகள் வாயெல்லாம் அடைச்சுட்டான். வாயை திறக்கிறதும் கிடையாது, அந்நிய பாஷை பேசுறதும் கிடையாது. இன்னும் நிறைய பேர் அபிஷேகமே பெறல சபைக்குள்ள. இப்போ உள்ள சூழ்நிலை சொல்றேன், அநேகர் இன்னைக்கு அபிஷேகம் பெறல, சும்மா கையை தட்டுதுங்க. ஆமா, அபிஷேகம் பெற்ற கூட்டம் குறைஞ்சிட்டு, அந்நிய பாஷை பேசுற கூட்டம் குறைஞ்சிட்டு. அப்ப திரும்ப அந்நிய பாஷை நான் பேசின உடனே அது முகம் மாறுது, கத்துது, நிறுத்து நிறுத்து, பேசாதங்குது. நான் திரும்ப அந்நிய பாஷையில பேசணும் சொல்லி, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அந்தகார லோகாதிபதி. யாரா? லோகாதிபதி. சொல்லி பார்த்துச்சு, கொஞ்ச நேரத்தில் ஓடிட்டு அது போயிட்டு. அப்ப நான் ஒரு மூத்த போதகர் இடத்துல இதை குறித்து நான் பேசினேன். ஐயா இப்படி நடந்துச்சுன்னு. அவர் இந்த ஆவிகளை நல்ல பகுத்தறிந்து நல்ல ஊழியம் செய்யற ஒரு தெய்வ மனுஷன், நல்ல ஆவிக்குரிய மனுஷன். எல்லாத்தையும் தொடர்பு வைக்க மாட்டோம், ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருப்போம் நாங்க. எல்லாத்தையும் ஆலோசனை கேட்க மாட்டோம். அப்ப அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் இது குட் நியூஸ் அப்படின்னாரு. பிசாசு வந்தது குட் நியூஸா? நான் சொன்னேன், இது குட் நியூஸா பாஸ்டர்? எஸ். ஏன் தெரியுமா? அந்தகார லோகாதிபதி டைரக்டா வரவே மாட்டான். அவன் டைரக்டா உங்ககிட்ட வந்துட்டான்னா அவனுக்கு உங்களால பெரிய ஆபத்து வரப்போகுது.
அந்தகார லோகாதிபதி தன்னுடைய அசிஸ்டன்ட் தான் அனுப்புவான தவிர டைரக்டா வரமாட்டான். அவனே நேரடியா வந்துட்டான்னா அவன் ராஜ்யத்துக்கு பெரிய அளவுல உங்களால சேதம் வரப்போகுது. இப்ப புரிஞ்சுதான் நாங்க ஏன் வெறி பிடிச்சு நிக்கோன்னு இப்ப தெரியுதா? ஏன் நாங்க இப்படி வெறித்தனமா நிக்கிறோம் தெரியுதா? அந்த அனாயிண்டிங் உள்ளவங்க நாங்க. ஒரு ஆமீன் கூட சொல்ல உங்களுக்கு மனசு வராது. பொறாம. அனாயிண்டிங்ல வித்தியாசம் இருக்குதுங்க, அபிஷேகத்துல வித்தியாசம் இருக்கு, அபிஷேக லெவல்ல வித்தியாசம் இருக்குதுங்க. அந்த அனாயிண்டிங் இருந்தா தான் அவன்கிட்ட நிக்க முடியும். தோத்திரம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவீங்களா? அதே நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் கொண்டு வரத்தான் செய்யறான். ஆமா, என் கார்லாம் பல முறை அடிச்சு நொறுக்குறான். என் காரை ஒரு முறைலாம் அடிச்சு தூக்கி டிவைடர்ல தூக்கி எரிஞ்சிட்டான் என்ன. ஆனா கர்த்தர் என்னை காப்பாத்தினார். சோத்திரம். என் மனைவி சமையல் அறையில சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் ஸ்டவ் வெடிச்சிச்சு, கிச்சன் முழுசும் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. என் மனைவியை கர்த்தர் பாதுகாத்தார். அவன் பல பிரச்சனையை உண்டாக்குகிறான். வேதம் சொல்லுகிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதனாலதான் அநேகர் இந்த ஊழியத்துக்கு வர்றதில்லை, டெலிவரன்ஸுக்குள்ள வர்றதில்லை. வந்தோமா ஒரு பிரசங்கம் பண்ணோமா, யாருக்கும் என் பிசாசுக்கே பிரச்சனை இல்லாம போயிடுவாங்க. எதுக்குடா வம்பு, நம்ம விலை கொடுத்து வாங்கின தூங்குற நாயை கள்ளத்துக்கு எறிவானே, பேசாம நம்ம போயிடுவோம்டா. நிறைய பேர் இப்ப இந்த ஊழியத்துல இல்ல. காரணம் என்னன்னா அதனுடைய பேக் ஃபயர்னு ஒண்ணு இருக்குது. அங்க அடிச்சாங்க வர்றோம், குண்டு முன்னாடி போச்சுன்னா துப்பாக்கி கொஞ்சம் என்ன செய்யும், பின்னாடி வரும். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்குன்னு ஒரு அபிஷேகம் இருந்தா தான் நிற்க முடியும். புரியுதா? கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கும் தருவாராக. சத்ருவின் வல்லமைகளோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவான். சும்மா எல்லாம் போய் நிற்க முடியாது பிசாசு கிட்ட. ஆமென். அதற்குரிய அர்ப்பணத்தோடு, கீழ்ப்படிதலோடு, பரிசுத்தத்தோடு நின்னாதான் நிற்க முடியும். நல்ல தாழ்மை இருந்தா தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. பர்சனல் லைஃப்ல சரியில்லைன்னா பிசாசுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. தோத்திரம். இன்னைக்கு அவங்களாம் இல்ல, சும்மா நிற்க முடியாது. தோத்திரம். சாபத்தீடானது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா எதை விட சொல்றாரோ என்ன செஞ்சிடணும், எதை அழிக்க சொல்றாரோ அழிச்சிடணும். அழின்னு சொன்னா அழிச்சிடணுங்க. முதல் ராஜாவை ஏற்படுத்தி சொல்றாரு, அமலேக்கியர்களை முற்றிலும் அழித்து விடுங்கிறார். இவன் போய் பார்க்கிறான், அழகான பெண்களை அழிக்க மனசு இல்ல, முதல் தரமான ஆடு மாடு மிருகங்களை அழிக்க மனசு இல்ல, எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கான். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றான், ஆண்டவர் சொன்னபடி செஞ்சுட்டீங்களா, அழிச்சிட்டையா அழிச்சிட்டையா அழிச்சிட்டையா, நீங்க சொன்ன மாதிரி அமலேக்கியர்களை அழிச்சிட்டேன். சத்தம் கேட்குது, என்னது, கத்தருக்கு பலியிட கொண்டு முட்டா பைய ஏமாத்துறான். பத்திங்களா, போய் சொல்றான் பாத்தீங்களா? இவனுக்கு ஆசை அதை அழிக்க அழிக்க மனசு இல்ல. இன்னைக்கு சொல்றேன், சிலர் கத்தர் எச்சரித்தும் சிலதை அழிக்க மனசு இல்ல, சிலதை விட மனசு இல்ல. அழித்து விடு, இல்லை என்றால் அது ஒண்ணு அழிச்சிடும். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் ஆண்டவர் அழிக்க சொன்னாரு, அமலேக்கியர்கள் அழிக்கல. யுத்தம் பலத்தது, பெலிஸ்தேயர்கள் நெருக்குகிறார்கள். கில்போவா மலையில பட்டயத்தை நட்டி வச்சு அது மேல என்ன செய்யறான், விழுகிறான். விழுந்தும் அவனுக்கு சாவு வரல, உயிர் கொஞ்சம் போராடுது. பெலிஸ்தேயர்கள் நெருங்குகிறார்கள். அமலேக்கிய வாலிபன் ஒருவன் வருகிறான், அவன்கிட்ட சொல்றான், என்ன செஞ்சிரு, கொன்று கொன்று. கடைசியில் சவுல் செத்தது யாரால? பேச மாட்டீங்களோ? அமலேக்கியர்களால. எந்த அமலேக்கியர்களை அழிக்க சொன்னாரோ அந்த அமலேக்கியர்களை அழிக்கலனா ஒரு நாள் அவர்களால் அழிக்கப்படுவோம். எதை கர்த்தர் அழிக்கும்படி சொல்லுகிறாரோ நீ அதை அழிக்காவிட்டால் ஒரு நாள் அது உன்னை அழித்து விடும். நல்ல உற்சாகமா ஒரு அழி சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தினால் ஆவியினால் அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஷங்கபலபரபா ஷக்காரா ஹந்தலாரா ரீபா ரபா 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 ரபா. தோத்திரம். அழிக்க வேண்டியதை அழித்து விடு, அழிக்க வேண்டியதை அழித்து விடு, அழிக்க வேண்டியதை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அழிச்சிரு. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அழிச்சிரு. அந்த பாவத்தை ஜெயிச்சிரு. அந்த அசுத்த கிரியைகள் சிந்தனைகளை மேற்கொள்ளு. அந்த தவறான உறவுகளை விட்டு விடு. அந்நிய பாஷையில போதாது 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 போதாது. ஷங்கபா ரபரபா ரகரகா தகந்தரா ஹந்தரா ரேகபரபா ஷகலபரபா. ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள். ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள். நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது அழிச்சிடணும். ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17 மாம்ச கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17ஐயும் அழிக்கணும். அவைகள் ஆவன அப்படின்னு ஆரம்பிக்குதா? தோத்திரம். அந்த 17ஐயும் அழிப்பதற்கு அபிஷேகம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் மாம்ச கிரியைகளை அழிப்பதற்காக.
அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 1 பேதுரு 3:15 வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இரண்டாவது, நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் சுத்த இருதயம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருதய சுத்திகரிப்பு. கவனிங்கள், இந்த இருதய சுத்திகரிப்புன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்ப என் முகத்தை பாருங்க, சிம்பிளா சொல்லித்தாரேன். உங்க எல்லாருக்கும் ஒரு இருதயம் இருக்கா இல்லையோ? ஹார்ட் இருக்கா இல்லையா? இந்த ஹார்ட்டை அது என்ன செய்யல, சொல்லல. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது, அந்த ஹார்ட்டை சொல்லல. இருதயத்தை சுத்திகரிங்க, அப்போ போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கலாம். டாக்டர் என் இருதயத்தை சுத்தமாக்குங்கன்னு போய் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துறாதீங்க. இருதய சுத்திகரிப்புனா அது அல்ல. ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க. நீங்க பாக்கியவான்கள். உங்களுக்கு சில ரகசியங்கள் நான் சொல்லித்தரேன். உபவாச ஜெபத்துக்கு வந்த நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். திரும்ப சொல்லுங்க. ஆவியில 3 இருக்குது: கம்யூனியன், கான்சியன்ஸ், ரெவலேஷன். தேவனோடு தொடர்பு கொள்வது நம்முடைய ஆவி, மனசாட்சி, அடுத்தது ரெவலேஷன், வெளிப்பாடு. இந்த 3 எங்க இருக்குது? ஆவியில இருக்குது. நம்முடைய ஆவி தான் ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளும். ஆவி தான் மனசாட்சியை ஆக்டிவேட் பண்ணும். ஆவியில தான் ரெவலேஷன் வரும். புரிஞ்சுதா? அடுத்தது ஆத்மா. ஆத்மாவனா மைண்ட், வில், எமோஷன். மனது, சித்தம், உணர்ச்சி. இந்த 3 ஆத்மாவில் இருக்கு. ஆத்மாவில் என்ன இருக்கு? மைண்ட், வில், எமோஷன். மனது, சித்தம், உணர்ச்சி. இந்த 3 எதுல இருக்குது? ஆத்மாவில் இருக்குது. சரீரத்தில் என்ன இருக்குது? எலும்புகள், நரம்புகள், சதைகள். இதுதான் சரீரத்தில் இருக்குது. புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆத்மா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அதனால அதை யோசிக்க வேண்டாம். ஆவியில் இருக்கா, ஆத்மாவில் இருக்கா, சரீரத்தில் இருக்கா? இதை நீங்க இறையியல் படிக்கும் போது அது ஒரு விதத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. இறையியல் படிக்கும் போது அது ஒரு விதத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஆத்மா எங்க இருக்குது? இந்த ஆத்மா எங்க இருக்குது? ஆத்மாவில் சொன்னேன், மைண்ட், வில், எமோஷன். மனது, சித்தம், உணர்ச்சி. இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் என்னது? ஆத்மா. புரிஞ்சவங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி நம்முடைய ஆத்மாவை தான் இருதயம் என்று பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு அநேகருடைய மைண்ட், மனது சுத்தமாகணும். மைண்ட், முதல்ல மைண்ட் ரொம்ப முக்கியங்க. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய மைண்ட்ல ஒரு விடுதலை வரணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் பிரச்சனை. வெளியே தப்பு பண்ண மாட்டாங்க, வெளியே பரிசுத்தமா இருப்பாங்க, பேச்சு, பார்வை, செயல்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா மைண்ட்ல, மனதில் போராட்டங்கள், மனதில் கட்டுகள், மனதில் இருக்கிற பிரச்சனைகள். ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க மைண்ட், உங்க மனது சுத்தமானால் உங்க வாழ்க்கை சுத்தமாயிரும். அப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குன்னா மைண்ட்ல பிரச்சனை ஆரம்பிக்கும். வெளிப்படையாக இல்ல, வெளிப்படையா பார்க்கிறதுக்கு நல்ல விசுவாசி, நல்ல தேவனுடைய பிள்ளை. ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? மைண்டு, மைண்டு, மனது, மைண்டு, சித்தம், உணர்ச்சி அங்க இருக்குது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், உங்க மனது மறுரூபம் ஆகட்டும். இப்ப வசனத்துக்கு வந்துட்டேன்னா, எத்தனை பேர் இந்த வசனத்தை தெரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மனம் மறுரூபமாகும், புதிதாக்கப்படணும். எது புதிதாக்கப்படணும்? மைண்டு. அப்ப இந்த மனது புதிதாக்கப்படணும், மறுரூபமாகணும். அப்போ வெளிப்படையான மாற்றங்களை விட நம்முடைய மனது மாறுவது முக்கியம். வெளிப்படையான மாற்றம் உடனே வந்துருது, அதை சீக்கிரத்தில் கொண்டு வந்துடலாம். ஆனா மனம் மறுரூபமாகிறது என்பது கஷ்டம். அப்ப நம்முடைய மறுரூபமாகுதல், டிரான்ஸ்பர்மேஷன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஜனங்கள் ஏன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லட்டுமா? மனதில் மறுரூபம் இல்லை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? இன்னைக்கு அந்த சத்தியம் இல்லை. அந்த மனம் புதிதாகுதல், அதுல 3 படி இருக்குது. 3 படி இருக்குது. முதல் படி பரிசுத்தமாகுதல், 2வது படி சீர் பொருந்துதல், 3வது படி தான் மறுரூபமாகுதல். அப்போ மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும்னா முதல் படி என்னது?
பரிசுத்தமாகுதல். அதை ஒவ்வொரு நாளும் தெய்வ பயத்தோடு என்ன செய்யணும்? பூரணப்படுத்தணும். அடுத்தது சீர்பொருந்துதல். அது குண சம்பந்தமான காரியங்கள், நம்முடைய கேரக்டரை சரிப்படுத்துறது. ஆமா, ஜென்ம புத்தி, ஊர் புத்தி, குடும்ப புத்தி, டிஎன்ஏல இருக்கிற புத்தி எல்லாம் மாறணும். என்ன சத்தத்தையே காணோம்? என்ன புத்தி? ஊர் புத்தி, குடும்ப புத்தி, டிஎன்ஏல இருக்கிற புத்தி. நிறைய மோசமான புத்தி நம்மகிட்ட இருக்கு. சுபாவத்தை சொல்றேன். இந்த சுபாவங்கள் எல்லாம் சீர் பொருந்தணும். நம்முடைய சுபாவங்களும் மாறணும். இன்னும் சிலர் நாய் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நல்ல நாய், தொந்தரவு பண்ணா தல்லுன்னு விழுந்துரும். இது என்ன புத்தி சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களோ? இது ஃபாஸ்டிங் பிரேயர் தானே? ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்படிதான் பேசணும். ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி. தெரியாம வந்துட்டு என்ன? சரி, ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணாதான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில கட்டி இருந்துகிட்டே இருக்கு, வச்சுட்டே இருக்க முடியுமா? வெட்டி எடுத்துட வேண்டியதானே? சில மோசமான புத்தி, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை பேசியிருக்காங்க. நல்ல பாம்பு. பேர் என்ன பாம்பு? அந்த பேருக்கு, அந்த பாம்புக்கு என்ன பேரு? ஏன் அதுக்கு நல்ல பாம்பு தெரியுமா? அதை டிஸ்டர்ப் பண்ணலன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாது. அப்படி விட்டுட்டா அது பாட்டுக்கு வருவாங்க, பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, போவாங்க. ஒரு அவங்கள கை வச்சுட்டோம்னா சர் உடனே படம் எடுத்துரும். இதுக்கு பேர் என்னது? நல்ல பாம்பு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சுபாவம் மாறல, ஆனா ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. ஒரு பொறுமை இல்லை. புருஷமார் அடிக்கிற மனைவிமார் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சத்தத்தை காணும்? என்ன நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன? ஆனா ஆவியில் நிரம்பினா பயங்கரமா ஆவியில் நிறைய தீர்க்க தரிசனங்களோடு சொல்றாங்க. ஆனா பொறுமை இல்லை, ஒரு நல்ல சுபாவம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு விட்டு கொடுத்தல் இல்லை, ஒரு கொடுக்கிற மனசு இல்லைங்க. சுபாவம் மாறல. அதான் சீர் பொருந்துதல். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த சுத்திகரிப்புங்கிறது எதுல வரணும்னா என்னுடைய ஆவியில வரணும், ஆத்துமாவில வரணும். அப்ப நம்முடைய ஆவி ஆத்துமாவை தேவன் சுத்திகரிக்க விரும்புறார். ஆவி ஆத்துமாவில், ஆவியில இருக்கிற அசூசிகள்லாம் நீங்கணும். இப்ப சொல்றேன், பரிசுத்தமாகுதல். சொல்லுங்க. சீர் பொருந்துதல், மறுரூபமாகுதல். திரும்ப சொல்லுங்க. பரிசுத்தமாகுதல், சீர் பொருந்துதல். அப்ப மறுரூபமாகுதல் என்கிற அந்த இடத்துக்கு வரணும்னா முதல்ல 2 ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணணும். முதல்ல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கணும். அடுத்தது சீர் பொருந்துதல்ங்கிறது நம்முடைய சுபாவம், கேரக்டர். கிறிஸ்துவின் சாயல் நம்மில் உருவாகணும். என்னை காண்கிறவர்கள் என்னில் இயேசுவை காண வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்கணும். கிறிஸ்து என்னில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ சீர் பொருந்துதல் அப்படின்னு வரும்போது சுபாவ மாற்றம். அப்போ ஆதாம் எதை இழந்தான்? தேவ சாயல், தேவ ரூபத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். சாயலையும் இழந்தான், ரூபத்தையும் இழந்துட்டான், தெய்வீகத்தை இழந்தான். அப்படிதானே? அப்போ தேவ சாயலை இழந்ததுனால இன்னைக்கு மனுஷனுக்குள்ள மிருக சாயலும் பிசாசின் சாயலும் வெளிப்படுகிறது. 2 சாயல் வெளிப்படுது. தேவ சாயலுக்கு பதிலாக 2 சாயல் வெளிப்படுது. ஒன்னு மிருக சாயல், பாம்பின் சாயல், நாய் சாயல். இதெல்லாம் என்ன சாயல்? என்ன சத்தத்தை வர மாட்டீங்க? என்ன பிசாசின் சாயல். சிலர்லாம் மூஞ்ச பார்த்தீங்கன்னா பிசாசு மாதிரியே இருக்கு. இல்ல சொல்றேன், கோவம் வந்துச்சுன்னா அந்த முகம் அப்படி மாறிடும். யாருக்கு இடம் கொடுத்துட்டாங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சாயல் ஆக மாறி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அப்ப அவரோட இருக்கணும்னா அந்த சாயல் நமக்குள்ள வரணும். இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வரங்கள், கிருபைகள், வெளிப்பாடுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி தான். இதை நீங்க கவனம் செலுத்துங்க. நான் சொல்ற கேரக்டர்ல கவனம் செலுத்துங்க. ஆசீர்வாதங்கள் தானா உங்களை தேடி வரும். எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொன்னது, உன் சுபாவம் முக்கியம்பா. நீ நல்லா பயன்படணும்னா, உன் மூலம் தேவனுடைய வல்லமை வரங்கள் வெளிப்படணும்னா, என்கிட்ட ஒரு 100 முறையாவது சொல்லியிருப்பாங்க, உன் சுபாவம் முக்கியம். அன்பா இருக்கணும், நேசிக்கணும், விட்டு கொடுக்கணும்,
மன்னிக்கணும். இதெல்லாம் ஒரு 100 தடவையாவது எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் கோவப்படும் போதெல்லாம் அப்படி கோவப்படக்கூடாது, நீ பொறுமையா இருக்கணும், நீ தேவ மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப அப்பா அம்மா அதுல கவனம் செலுத்தினாலதான் பிள்ளைகள் நாங்க அதுல வளர்றோம். அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசினா கட்டாயம் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசும். அப்பா அம்மா கோவப்பட்டு சட்டிப்பானையை உடைச்சா பிள்ளைகளும் கட்டாயம் அதுதான் செய்யும். ஆமென். அம்மா புருஷனை அடிச்சா நிச்சயமா பிள்ளை தான் புருஷனை அடிக்கும். என்ன சத்தமே வர மாட்டேங்க? ஆமா, பிள்ளை பாக்குறான் அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க. காலம் என்ன செஞ்சிட்டு மாறிடுச்சு. அப்பா அடிச்ச காலம் போய் இப்ப அம்மா அடிக்கிறாங்க. சோத்திரம். அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஓ, இதுதான் சூப்பர் ஃபைட் போல தெரியுது. இவளுக்கு கல்யாணம் ஆனவன முதல்ல புருஷனை சாத்திடுறான். என்ன சத்தத்தை காணும்? என்ன சுபாவம் சரியில்லையே, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க, ஆனா சுபாவம் சரியில்லையே, சண்டை போடுற மனசு மாறலையே, விட்டு கொடுக்க மனசு வரலையே, நீயா நானா போட்டு பாப்பணுங்கிற எண்ணம் வருது. கர்த்தர் சுத்திகரிப்பாராக. இதுக்கு பேர் தான் இருதய சுத்திகரிப்பு. இதான் சுத்திகரிப்பு. ஆண்டவர் சொல்ற, இதை நீ பரிசுத்தம் பண்ணு, அதிசயங்களை காண்பாய், அற்புதங்களை காண்பாய். அவன் நம்மை நாமே தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து என்ன கழுவுங்கப்பா. கவனிங்க, என் தலையில கை வைத்தே நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உங்க சாயல் என்னில் வெளிப்படணும்ப்பா, என்னை காண்கிறவர்கள் என்னில் உம்மை காணணும். ஆண்டவரே, தேவனிடத்துல தெய்வீகமும் இருக்கு, தகப்பன் இருதயமும் இருக்கு. பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார். அதே மாதிரி என்கிட்ட அந்த அந்த தெய்வீகம் இருக்கும், கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அதான் தெய்வீகம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல, கோபப்பட வேண்டிய விஷயத்துல என்ன செய்யணும். ஆனா கோபம் கொண்டாலும் அழகா வசனத்தை சொல்லிட்டீங்களே, அல்லேலூயா. 100க்கு 112 மார்க் போட்டாச்சு உங்களுக்கு. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு தேவன் சுபாவ மாற்றத்துக்கு டைம் எடுங்க. இந்த சுபாவத்தை எப்படி மாற்றுவார் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்களை வைத்து நம்மை உடைப்பார். நம்ம கூட இருக்கிறவங்களை வச்சு நம்மளை உருவாக்குவார். நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்மை உருவாக்கி பரிசுத்தமாக்குவாங்க. அதுக்கு தான் குடும்பம், அதுக்கு தான் ஃபேமிலி. ஏன் குடும்பம் தெரியுமா? அவன் குடும்பத்தில் தான் உருவாக்கப்படுகிறான். குடும்பம் தான் அவனை உடைக்குது, குடும்பம் தான் அவனை உருவாக்குது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா, முதல்ல என்னுடைய அப்பா அம்மா, இப்போ என் மனைவி பிள்ளைகள். திருமணம் ஆகி 29 வருஷம் கடந்துட்டேன். என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆமென் என்னை உருவாக்குவதில் மிக அதிக பங்கு. தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இப்போ என் மகனுக்கு திருமணம் ஆச்சுது. ஆண்டவர் ஒரு நல்ல பிள்ளையை தந்திருக்கிறார். அதை நான் பிள்ளையா தான் வச்சிருக்கிறேன். ஒரு நாள் மருமகளை நான் பார்த்ததே இல்லை. அவன் ஏன்னா எனக்கு 2 பையங்க, பிள்ளைகள் கிடையாது இல்ல, அதனால அவளை பிள்ளை மாதிரியே வச்சிருப்பேன். அவன் 100% அவளை பிள்ளையாகவே வச்சிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆன உடனே ஒரு வீடு பார்த்து வச்சுட்டேன் தனியா. தோத்திரம். எப்போதுமே சபையில சொல்லுவேன், கல்யாணம் பண்ணணும்னா இன்னொரு வீட்டு சாவி கொண்டு தான் உனக்கு கல்யாணம் சொல்லுவேன். தோத்திரம். ஒன்னா கடந்து சண்டை போட்டுட்டு பிறகு நாங்க பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கவா. அதனால கல்யாணம் பண்ணும் போது வீட்டு சாவி காமிச்சாதான் கல்யாணமே பண்ணி வைப்பேன். தனியா ஒரு வீடு பார்த்து வச்சாதான் கல்யாணமே நான் பண்ணி வைப்பேன். இல்ல நாங்க ஒன்னா தான் இருப்போம், நாங்க சண்டை போட மாட்டோம், பாஸ்ட் எங்களை பிரிக்க பாக்குறப்ப நாளைக்கு பிரச்சனை வந்தா எங்கிட்ட தானே வரிய. தோத்திரம். முதல்லயே தனியா வச்சிருவோம், கிட்ட போனா முட்டைப்பாக தனியா வச்சிருவோம். தனியா வச்சு சண்டை போடாம இருங்க. ஆமேனே வரலையா? என்ன ஒன்னா கடந்து சண்டை போட்டு கிடக்கிறத விட தனியா இருந்து சண்டை போடாம இருங்க. முதல்லயே கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்பாகவே அவனுக்கு வீடு பார்த்து, வாடகைக்கு வீடு பார்த்து வச்சுட்டேன். கல்யாணம் ஆனா முதல்ல கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன். வா, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க. அவன் சொன்னான், அது எப்படி, நான் உங்க கூட தான் இருப்பேன், அங்க இருந்துக்க, உனக்கு விருப்பம் கிடைக்கும் போது இங்க வா. அப்பா அம்மாவை தேடிச்சுனா வா, மற்றபடி உன் மனைவியோடு இரு. அப்பா அம்மாவை நேசிக்கிறத விட உன் மனைவியை தான் நேசிக்கணும். மாமியா மாருக்கெல்லாம் இடிக்குமே. கல்யாணம் கட்டின பிறகு அப்ப அம்மா தோத்திரம். திருமணம் ஆன பிறகு மனைவியோடு பிள்ளையோடு இசைந்திருப்பான் பைபிள் சொல்லுது. இப்ப அவன் முந்தி மாதிரி இல்ல, முந்தி மாதிரி இருக்கக்கூடாது. சத்தமே வரலையே, இவ்வளவு சைலண்ட் ஆகுங்க நினைக்கலையே. கல்யாணம் கட்டின பிறகும் மகனை கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க விளங்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆன பிறகு அந்த மனைவியோட பிள்ளையோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே, பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ கல்யாணம் பண்ணி தனியா வச்சுட்டேன். அங்கேயே இருக்க மாட்டான், ஏன்டா தான் கிடப்பான். மனைவி கூட்டி நீங்க வந்துடுவான். எல்லாம் வீட்டுக்கு போல போவோம். நைட்டு 11 மணி வரைக்கும் என் கூட தான் கிடப்பான். அப்பா 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 அம்மான்னு கூட கிடப்பான். அவனை விட அந்த புள்ள எங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். அவன் சொல்ல, டாடி நாங்க நைட்டு போறோம். அல்லேலூயா.
பேசுறது முக்கியம் இல்ல, வாழ்றது முக்கியம். பேசுறது முக்கியம் இல்லைங்க, வாழ்றது முக்கியம். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். சீர் பொருந்தினால் அற்புதங்கள் நடக்கும், மகிமை வெளியரங்கமாகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சுத்திகரிப்பு தேவை. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், மொத்தத்துல இருதய சுத்திகரிப்பு. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் பிரியமில்லாத சுபாவங்கள்லாம் சரி பண்ணிடுறாங்க. நம்ம செத்த அன்னைக்கு நம்ம பெட்டியை சுத்தி நின்று அழணும். ஐயோ, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைய, தேவ மனுஷனை இழந்துட்டோமேன்னு அழணும். செத்துட்டானான்னு அல்வா கிண்டி சாப்பிடக்கூடாது. அப்பாடா செத்துட்டாப்பா ஏசப்பா அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம அவ்வளவு பிரயோஜனமானவர்களா, நற்கிரியை செய்யறவங்களா, நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய சபைக்கு பிரயோஜனமா. இந்த பரிதாபமா இருக்கு இல்லையா? நல்ல கையை வைத்து ஆமென் அல்லேலூயா. சபைக்கு பிரயோஜனமா, குடும்பத்துக்கு பிரயோஜனமா, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா, உப்பாக வெளிச்சமாக கர்த்தர் நம்மை வைப்பாராக. அந்த வெளிச்சம் என்று சொல்லும் போதே உங்கள் நற்கிரியைகள் தான் பைபிள் சொல்லுது. உண்மையா இல்லையா? நற்கிரியைகள் தான் வெளிச்சம் சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் பயன்படும் பாத்திரமாக மாறும். அப்போ உள்ளேயும் சுத்திகரிக்கப்படணும், வெளியே சுத்திகரிக்கப்படணும். முதலாவது சொன்னேன் ஆமென், சாபத்தீடானது அழிக்கப்படணும். 2வது சொன்னேன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். 3வது சொன்னேன் பாத்திரம், நம்மை தான் சொல்றார் ஆமென், உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்படணும். உள்ளேயும் வெளியேயும் சுத்திகரிப்பு இருக்கணும். உள்ள மட்டும் இல்ல, வெளியே நம்மை பார்க்கும் போதும் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு பார்க்கணும். என்னை பார்க்கும்போது இது ஒரு தேவனுடைய மனுஷன்னு சொல்லணும். என்னுடைய உள்ளான வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? நான் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறேன், யார் என்ன குறித்து என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, அப்படி என்ன செய்யக்கூடாது. கவனிங்க, எல்லாருக்கும் எல்லாமான ஏன் அவன் எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என்னுடைய கார் வாங்கின புதுசு. அப்போ அந்த ஆரம்ப நாட்கள் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஏத்த முன்னாடி போன ஒரு பஸ் சடன் பிரேக் போட்டான். அப்போ நான் மோதாம இருக்கணும், என்ன செய்யணும்? பேச மாட்டேங்களோ? நானும் பிரேக் போடணும். அப்போ அந்த பஸ்ஸில் மோதிரக்கூடாதுன்னு நான் சடன் பிரேக் போட்டேன். என் கார் காப்பாத்திச்சு. ஆனால் பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு, டம்முன்னு. என்னாச்சு? என் காரில் ஒருத்தன் வந்து இடிச்சு பின்னாடி உள்ள பம்பரே திரும்பிட்டு. நான் காரை திறந்து கோவம் வருமா வராதா? புது காரு பின்னாடி இருக்கிற பம்பர்ல மோதி நிற்கான். கோவம் வருமா வராதா? வராதோ? நீங்க பர்வத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டியே. ஆமா, கோவம் வரலன்னா மனுஷனாவே கோவம் என்ன செய்யும்? டோரை திறந்து வெளியே வந்து இப்படி பார்க்க வரேன், பிரைஸ் அப்படிங்க. நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்க நினைச்சிட்டு இருந்தேன் பாஸ்டர். அடப்பாவி, அதுக்கு இதான் சூழ்நிலையா? ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் பாருங்க. நானும் சரி பிரைஸ் எல்லாம் ஓகே ஓகே பாஸ்டர், அதை நீங்க பாத்துக்கிடுவீங்கல்ல? எதை? பம்பர் உடைச்சிட்டு பாத்துக்கிடுவீங்களா? பாய் see you, பார்க்கலாம் பாஸ்டர் அப்படிங்க. கார்ல ஏறி நல்ல பிள்ளையா உட்காந்துட்டேன். ஆவியான சொன்னா, ஜெயிச்சிட்டாடா, உனக்கு ஒரு 100 ஆத்மாக்களை எக்ஸ்ட்ரா தரேன்டா. என்ன சத்தம் வர மாட்டீங்க? அல்லேலூயா. இப்படிதான் ஆத்மாக்களை தந்துகிட்டே இருந்தார். சுபாவம் மாற மாற ஆத்மாக்களை தரார். இப்ப 3000 பேரை தந்திருக்கிறார்னா 3000 பேரை கொண்டு போறதுக்குரிய சுபாவம் இருக்கிறனால தந்திருக்கிறார். அடுத்தது இப்ப 7000 பேரை தரப்போறார். அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சத்தமே வர மாட்டீங்க? இல்லைன்னா நம்ம கையில தந்து அத்தனை பேரையும் கொண்டு போட மாட்டோம். 30 பேரை நடத்துறதுக்கு திராணி இல்லைன்னா 300 பேர் எப்படி தருவாரு? தருவாரா? தரமாட்டாரா? தரமாட்டார்ல. அப்போ இப்போ நான் ஆண்டோட சொல்றேன், 7000 பேரை தாங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறப்பா, 7000 பேரை தந்துருங்கப்பா. அல்லேலூயா.
எனக்கு தேவை 7000 பேர். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறப்பா, எங்க போச்சாலும் போறப்பா, எனக்கு 7000 பேரை தந்திருக்கப்பா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார்.